வார்த்தை, अब परमेश्वर की वचन, நீங்கள் கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள். तुम मत डरो और ना व्याकुल हो. அக்காலம் முதற்கொண்டு நான் அதை உனக்கு விளங்க பண்ணினதும் उस समय तक तुम्हें प्रकट किया है, முன்னறிவித்ததும் இல்லையோ? तुम्हें पहले बताया नहीं क्या? இதற்கு நீங்களே என் சாட்சிகள். इसीलिए तुम मेरी गवाही हो. என்னை தவிர தேவன் உண்டோ? मेरे अलावा कोई परमेश्वर है வேறொரு கண்மலையும் இல்லையே. और एक चट्टान नहीं, ஒருவனையும் அறியேன். किसी को भी नहीं जानता है. தேவன் ஒவ்வொரு காரியத்தையும் முன்னறிவிக்கிற தேவனாயிருக்கிறார். परमेश्वर जो कार्य है उसे पहले बता देता है. நமக்கு பயப்பட வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்குது. हमें डर करने वाला कार्य बहुत ऐसे है. அதனால நீங்க பயப்படாம கலங்காம இருங்க. इसीलिए मत डरो और व्याकुल मत होकर நான் உங்க தேவன். मैं तेरी परमेश्वर हूँ. நீங்க தான் எனக்கு சாட்சிகள். आप मेरे लिए गवाही हो. 3 காரியங்களை ஆண்டவர் நமக்கு சொல்றாரு. अब 3 कार्य में परमेश्वर बताते हैं. 1ஆம் வசனம் சொல்லுது, पहला वचन बताते हैं, இப்போது என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே கேள். உன்னை உண்டாக்கினவரும் தாய் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யெஷூரனே, பயப்படாதே. இதுல முதல் வசனத்துல சொல்றாரு, इसमें पहला वचन बताते हैं, என் தாசனாகி யாக்கோபே. परंतु मेरे दास याकूब. முதல் வசனத்துல என்ன கேட்காரு நம்மகிட்ட? पहले वचन में क्या मांग रहे हैं हमारे पास? நீங்க தான் சொல்லணும். தெரிந்து கொள்ளப்பட்டவங்க தான் நம்ம வந்திருக்கோம். இப்போ அவர் நமக்கு ஒரு வேண்டுகோள் விடுக்கிறார். अब हमारे लिए जो विनती के जैसे करता है, என்ன வேண்டுகோள்? क्या करते हैं? இஸ்ரவேலே கேளு. इजराइल सुन. நீ ஹிந்திலே சொன்ன. அதான் அவர் நமக்கு வேண்டுகோள் 3 காரியத்தை இந்த அதிகாரத்துல इस வச்சிருக்காரு. अध्याय में 3 कार्य को रखा है. 1 கேளு, पहले सुन, 2வது பயப்படாத. उसके बाद मत डरो. பயப்படாதங்கிறது 2ஆம் வசனத்திலயும் வருது, 8ஆம் வசனத்திலயும் வருது. दूसरे वचन में भी आते हैं, मत डरो के 8वें वचन में भी आते हैं. 22ல और जो इसमें 22 में, என்னிடத்தில் திரும்பு. अब मेरे पास वो फिरो. அப்ப நம்ம எப்படி பயப்படாம இருக்க आप முடியும்? हम कैसे डरते बिना रह அவர் सकते? சொல்லுவதை கேட்கணும். जो उन्होंने कहता है उसे सुनना है. ஆண்டவர் பைபிள் பூரா சொல்றாங்க, உலகம் இருளா இருக்கலாம், सारे बाइबल में कहता है संसार अंधेरा हो सकता ஆனா है, நீங்க பயப்பட வேண்டாம். लेकिन तुम नहीं डरना है. அல்லேலூயா. அல்லேலூயா. இஸ்ரவேலே நீ என்ன செய்யி? इजराइल तू क्या कर, சொல்றது கேளு. मेरे बातों को सुन. அப்போ வசனம் என்ன சொல்லுதோ वचन क्या बताती है, அதன்படி நடக்க நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். उसकी जरिए से जो चलाने के लिए बुलाया गया है. ரெண்டாவது, எதை குறிச்சு நீங்க பயப்பட தேவையில்லை. अभी किसी बातों में भयभीत ना होकर के எப்போ कहता है, அவர் சொன்னபடி கேட்கும்போது. कब उन्होंने कहता उनके अनुसार सुनते 3வது समय. 22லவும் மீறுதல்களை மேகத்தை போலவும் और 22 में कहता है, तेरे अपराधियों को मेघ की समान உன் பாவங்களை கார்மேகத்தை போலவும் அகற்றி और तेरे पापों को गाली गठा के समान जो हटा दिया है. அப்போ நம்ம எல்லாருமே நல்ல குணம் கிடையாது. हम अच्छे गुण वाले नहीं है. 3ஆவது நாளா எங்க வீட்டுல இன்னைக்கு நாங்க உபவாசம் ஜெபம் இருக்கோம். अभी तीसरे दिन तक हम उपवास की प्रार्थना रखे थे घर அப்போ में. அவன் சொன்னா, கொஞ்ச நேரம் எங்களுக்கு வருகை பற்றி சொல்லுங்கன்னு சொன்னான். और जो उन्होंने कहा है कि थोड़ी दिन के लिए मैं आग्रह के बारे में बताइए. வருகை பற்றி எப்படி சொல்ல? आग्रह के बारे में कैसे बताऊं? ஏன் அவர் வரப்போறாரு? क्यों वो आने वाला है? அவர் வாரதாக நம்மளை சிருஷ்டிக்கல. वो आने वाला करके मैं सुरक्षित नहीं किया நம்ம है. மரணம் இல்லாதவராக நம்மை जो சிருஷ்டித்தார். मृत्यु नहीं है वैसे मैं उत्पन्न किया அவருடைய है. ஜீவ சுவாசத்தை நமக்கு ஊற்றினார். उनकी जीवन की श्वासों को हमारे நம்ம अंदर ஜீவ उतारा है. ஆத்மா ஆனோம். हम जीवन के प्राण நமக்கு बनने மரணம் लगे. இல்ல. हमारे लिए मृत्यु नहीं है. இப்ப மரணம் இல்லையா? अब मृत्यु नहीं है क्या? என்னைக்கு ஆதாம் ஆண்டவர் சொன்னதை கேட்கல, जिस दिन आदाम ने परमेश्वर की बातों को उल्लंघन நீங்க किया है, எல்லாத்தையும் சாப்பிடுங்க, तुम सब कुछ खाओ, ஆனா அந்த நன்மை தீமை அறியக்கூடிய கனியை புசிக்க கூடாது. उस भलाई बुराई के रहने वाला फलों को नहीं खाना है. புசித்தா நீங்க சாப்பிடவே சாப்பிடு. तुम उसे खाओगे तो तुम नीचे मर जाओगे. எவ்வளவு நாள் நல்லா இருந்தாங்களோ. अब कितने दिन अच्छे थे पता नहीं. ஆதியில என்ன படிச்சாரு? வானத்தையும் பூமியும் படைத்தார். जो आदि शुरुआत में आकाश और पृथ्वी को बनाए हैं, அதுக்கு பிறகு இடைவெளி நமக்கு தெரியாது. उसकी बाद बीच के बारे में मैं नहीं पता है. வானத்தையும் பூமியும் நல்லா தான் படைச்சாரு. जो आकाश पृथ्वी को अच्छी से सजा है. ஆரம்பத்துல இருந்து பிள்ளைகளுக்கு நான் 30 நிமிஷம் வேதத்தை போதிச்சேன். मैं 30 मिनट के लिए शुरुआत से लेकर उपदेश करने लगी. முதல்ல மனிதரை தேவன் படைத்ததில்லை. पहले मनुष्य को नहीं बनाया है.
அப்போ வானத்துல கோடான ஒரு தூதர்கள் தேவனை துதிக்கும்படியாக படைத்திருந்தார். जो आकाश में करोड़ों करोड़ों स्वर्गदूत को परमेश्वर की स्तुति करने के लिए उसे बनाने लगे. அதுல ஆண்டவருக்கு அடுத்தால ஒரு தேவதூதனை நியமித்திருந்தார். जो उनमें नियुक्त किया है कि परमेश्वर की बात रहने के लिए एक स्वर्गदूत. அந்த தேவதூதன் பேர் என்ன பேரு? उस स्वर्गदूत की नाम क्या है? யார் சொன்னா? அல்லேலூயா. हालेलुया. அந்த தேவதூதன் பேர் லூசிபர். उस स्वर्गदूत की नाम लूसीफर है. அவன் உச்சிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அழகு நிறைந்தவனாக படைத்தார். उनके सिर से पैर तक उसने बहुत सुंदरता से उन्हें बनाने அவன் लगे. அசஞ்சாராகவும் இருந்தாராகவும் இஸ்ரேல அவ்வளவு நேர்த்தியாக படைத்தார். वो किधर मुड़ेंगे और बैठेंगे उठेंगे तो उसमें से सूर निकलती है, इतने अच्छे से उन्हें बनाने लगे. தேவன் அவனுக்கு நிறைய அதிகாரத்தையும் ஞானத்தையும் கொடுத்திருந்தார். परमेश्वर उनके लिए बहुत अधिकार और ज्ञान को भी दिया है. அவன் பரலோகத்துல அவன் ஆராதனை செய்கிறவனாக இருந்தான். उस स्वर्गराज में आराधना करने वाला व्यक्ति के समान रहा. அப்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. तब बहुत खुशी रहने लगे. இப்போ அவனுக்கு மனசுல இருந்து இவரை ஏன் ஆராதிக்கணும்? अब उनके मन में इन्हें क्यों आराधना करना நான் है? வட திசையில யாருவேன்? வட திசை பரலோக ராஜ்யம். जो दक्षिण जगह वो स्वर्गराज की जगह எல்லாரும் है என்னை வணங்கணும். और सब मुझे प्रणाम करना அவனுக்கு है. ஒரு பெருமை. அவன் அழகா இருக்கான். அவனுக்கு எல்லா பலனும் ஆண்டவர் கொடுத்தாரு. उनके लिए बहुत सुंदरता है, परमेश्वर सब कुछ बल ताकत दिया है. அவன் எண்ணத்துல பெருமை வந்தோடனே उनकी सोच में घमंड आते ही அவன் கீழே தள்ளினார். उसे नीचे गिरा दिया है. அப்ப மூணுல ஒண்ணு தூதன் அவன் கூடயே சேர்ந்துட்டாங்க. 3 में एक भाग की स्वर्गदूत उनकी ओर जाने लगे. அல்லேலூயா. हालेलुया. எதுக்கு நான் சொல்றேன்னா, इसीलिए मैं कहता இன்னைக்கு हूँ நானும் நீங்களும் அவருடைய வார்த்தையை கேட்பது இல்லை. आज मैं भी आप भी उनके शब्दों को नहीं सुनते हैं, ஆனால் அவருடைய இறக்கம் நமக்கு கிடைக்குது. लेकिन उनकी दया हमारे लिए मिलती है. கீழே தள்ளி அவன் ஃபர்ஸ்ட் வானத்துல இருக்கான். नीचे गिराकर वो पहले आकाश में हाँ. கீழே அது நல்லாதான் அவர் படைச்சார். இப்ப ஒழுங்கின்மையா இருக்குது, வெறுமையா இருக்கு. जो पृथ्वी को अच्छे से बनाया लेकिन अब बिगड़ा हुआ परिस्थिति होने ஆழத்துல लगी. இருள் இருக்கிறது. गहराई में अंधेरा था. தேவ ஆவியானவர் परमेश्वर की आत्मा जी தண்ணீர்ல அசைவாடி கொண்டிருந்தார். पानी में मंडला रहे थे. அப்ப இப்படி நான் அரை மணி நேரம் பேசினேன். अब मैं ऐसे आधा घंटा बोलने இப்ப लगी. ஆண்டவருக்கு என் கேளுன்னு சொல்றத परमेश्वर सुन करके कहने वाले இதுல हैं, இருக்குது. इसमें है. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ அந்த நாள்ல அவர் நம்ம உங்களுக்கு தெரியுமோ தெரியாத ஒவ்வொரு நாள் வச்சு உண்டாவதாக இந்த உலகத்தை அருமையா படைச்சாரு. इस संसार को अच्छी तरह से रचाने लगे क्योंकि एक एक दिन में जो संसार की जो उत्पन्न करने लगा இரவு है. பகலை உண்டாக்கினார். रात और दिन को बनाने लगे. அல்லேலூயா. हालेलुया. எல்லா பறவைகள் மிருகங்கள் எல்லாமே படைச்சாரு. सारे पशु सारे जो पक्षियाँ सब कुछ बनाने लगे. உலகம் மனிதர் பூமி மனிதர் குடியிருப்பதற்காக ஏற்படுத்தினார். पृथ्वी को मनुष्य जो निवास करने के लिए बनाने लगे. அப்போ பூமி நிறைஞ்சு தண்ணிதான் இருக்கு. பூமியே தெரியாது. अभी पृथ्वी में पूरा भरकर पानी रहा लेकिन पृथ्वी नहीं पता है. அவருடைய வார்த்தையினாலே நேர்த்தியாக எல்லாவற்றையும் பிரித்தார். उनके शब्द के जरिए से सब कुछ अच्छी तरह से अलग करने लगे. இப்போ தண்ணி வேற இடம் போயிட்டு, अभी पानी अलग चले गया है வெட்டாந்தர வேற இடம். और जमीन अलग होने அவருடைய लगा. படைப்பை பற்றி இப்ப நான் பேச வரல. उनकी रचने के बारे में नहीं बोलती हूँ. ஆகாய விரிவை உண்டாக்கினாரு. आकाश को बनाने அதுக்கு लगे, மேல தண்ணீர் வச்சாரு. उसके ऊपर पानी को रखे हैं. இப்போ அங்க ஆண்டவர் ஆதாமை 6வது நாள் மண்ணினால படைச்சார் தம்மை போல. परमेश्वर छठा दिन अपने जरिए से अपने रूप से मनुष्य को रचाने लगे. படைத்து தன்னுடைய ஜீவ சுவாசத்தை மனிதனுக்கு ஊதினார். जो उसे बनाकर अपने जीवन की श्वासों को मनुष्य को अंदर फूकने लगे. அவன் ஜீவ ஆத்துமாவானான். वो जीवन की प्राण बनने लगा. ஞானம் நிறைந்தவனாய் இருந்தார். ज्ञान से भरा हुआ व्यक्ति था. இப்போ அவருக்கு நல்ல அயர்ந்த நித்திரை வந்து अभी उनके लिए बहुत नींद आने लगी. மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்லன்னு சொல்லி मनुष्य अच्छे रहना अच्छी कार्य नहीं அவருக்கு करकर நித்திரை வர சொல்லி விழாவில இருந்து ஒரு எலும்பு எடுத்து மனுஷி ஆக்கினார். उनको गहराई नींद कर उसके जो पसली से एक हड्डी निकाल कर उसके लिए एक पुत्री बनाने எவ்வளவு लगे. பெரிய தேவன்! जो कितनी बड़ी இந்த परमेश्वर, வசனத்துல சொல்ற நான் தான் தேவன். जो वचन में कहता है मैं परमेश्वर, எவ்வளவு அந்த தாயிலும் மேலானவர். माँ से भी बढ़कर रहने वाला परमेश्वर है. நீங்க சாட்சிகள். நான் தேவன் என்பதற்கு நீங்கள் சாட்சி. मैं परमेश्वर हूँ करके कहने के लिए आप गवाही है. அப்ப நானும் நீங்களும் அவருக்கு சாட்சியா இருக்கணும்னா வசனப்படி நடக்கணும். अब मैं भी अभी गवाही बन के रहना तो वचन के जरिए चलना है. வசனப்படி நடக்கும்போது நம்ம குறைவு வைக்கவே மாட்டார். वचन के अनुसार चलते समय हमारे कमी घाट नहीं रहेगी. இப்போ மனுஷியை உண்டாக்கி
ஆதாம்கிட்ட கொண்டு விடுதாரு எலும்பை மனுஷியாக்கி. अभी जो हड्डी को एक स्त्री बनाकर आदम के पास लेके जाता है. எல்லாரும் ஒரு 3 அல்லேலூயா போடுவோம். 3 அல்லேலூயா. பிசாசுகளை இயேசுவின் நாமத்தினால் அழிக்கிறோம். शैतान की क्रिया यीशु के नाम से नष्ट करते हैं. விரோதமாய் எழும்பும் பொல்லாத ஆவியின் கிரியைகளை இயேசுவின் நாமத்தினால் அழிக்கிறோம். वचन के विरोध उठने वाला शैतान की क्रिया को यीशु के नाम से नष्ट करते हैं. பாருங்க எவ்வளவு ஞானம் கொடுத்தாரு ஆண்டவர். देखिए कितनी ज्ञान दिया ஆதாமுக்கு. आदम को. அப்போ இந்த மனுஷன் கொண்டு விட்டோன்னே அவருக்கு தெரியாது, நல்லா தூங்கிட்டு தான் இருந்தாரு. जो इस मनुष्य को लेके जाते हैं अच्छा था, नींद में थे. இப்ப அவர் என்ன சொல்றாரு? अब क्या कहता है? மனுஷனில் இருந்து எடுக்கப்பட்டபடியா ये मनुष्य से निकला गया है. மனுஷி ये जो एक स्त्री है, नारी है. அல்லேலூயா. ஆதாமும் ஏவாளும் ஆண்டவர் கிடைச்சாரு. आदम हवा को परमेश्वर बनाया. ஆதாம்கிட்ட சொன்னாரு, अभी आदम से कहा எல்லாம் சாப்பிடலாம், सब कुछ खा सकते ஆனா हैं, இந்த நன்மை தீமை அறியக்கூடிய விருட்சத்தை என்ன செய்யக்கூடாது? பழத்தை சாப்பிடக்கூடாது. भलाई बुराई देने वाला उस फलों को तुम नहीं खाना है. இன்னைக்கு நமக்கு அப்படிதான். आज हमारे लिए वैसे है. நன்மைக்கு நான் நல்லதே செய்தேன், அவ கெட்டதே செய்தார். मैं भलाई करता हूँ, बुराई करते रहती இது है. நன்மை தீமை அறியக்கூடிய விருட்சத்திலிருந்து வந்தவை. ये भलाई बुराई उस वृक्ष के अंदर से आए हुए हैं. இப்போ அவருடைய விலையேறப்பட்ட ரத்தத்தினால் நம்ம ஜீவ விருட்சத்தில் இருந்து வந்திருக்கிறோம். अब उनकी बहुमल के लहू से हम जीवन के वृक्ष के समान आए हैं. அப்ப ஜீவ விருட்சத்தின் கனியை போல நாம் மாற வேண்டும். अब जीवन के वृक्ष के फल की समान அந்த बदलना கனியை है, சாப்பிடணும், जो उसे खाना है, அநியாயத்தை சகிக்கணும். बुराई को सहन करना है. அதுதான் ஜீவ விருட்சம். वही जीवन की वृक्ष है. அன்பு கூறணும், प्रेम जताना है, பிறருடைய காரியங்களை நாட வேண்டும், दूसरे की बातों को खोजना है, பிறருக்காக ஜெபிக்கணும். दूसरे के लिए प्रार्थना करना है. புராண பொருட்களை கொடுத்திருக்காரு. हमारे एक अच्छे से जो दिया है मौका. ஆதாமுக்கு கட்டளை இட்டாரு. परमेश्वर जो आदम के लिए आज्ञा किया है, கட்டளை இட்டாரு, क्या आज्ञा किया அந்த है? பழத்தை புசிக்க इस கூடாது. फलों को नहीं खाना है. தோட்டத்தை என்ன செய்யணும்? காவல் காக்கணும், பண்படுத்தணும். जो उस वाटिका को संभालना है, उसे देखभाल करना है. தோட்டமாகிய குடும்பத்துக்கு நாம் காவல்காரர்கள். उस वाटिका समान परिवार के लिए हम रखवाला है. हालेलुया. அப்போ காவல் காக்கணும்னு சொன்னாரு, அங்க திருடன் இருக்கா? क्या उधर रक्षा करने के लिए बोला? वहाँ क्या चोरी था क्या? சொல்லுங்க, திருடன் இல்லையா? वहाँ पर चोर नहीं क्या? இருக்கான், है, இருக்கான்ல. है ना. சாத்தான ஆண்டவர் பார்த்துட்டாரு. शैतान को परमेश्वर भगा दिया है. அதனாலதான் அவர் முன்னறிவிக்கிறார். इसके लिए पहले बता देते நம்ம हैं. அப்பா முன்னறிவிக்கிறது. हमारे पिता ने पहले जो உங்க बता வாழ்க்கையில் बताया திருடன் है. வரக்கூடாது. हमारे जिंदगी में चोर नहीं அவன் आना है. எவனையும் யாரை விழுங்கலாம் என்று சுற்றித் இருக்கிறான். वो जिसे निगलू करके घूम फिरता है. அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் நமக்கு வாங்கி தந்துட்டாரு. उन्हें खरीद के दिया है. எப்படி வாங்கி தந்தாரு? कैसे खरीद के दिया है? हालेलुया. हालेलुया. இருளின் அதிகாரத்தில் நின்று अंधकार के राज्य हमें कार्य से विடுதலையாக்கி, हमें मुक्ति कर தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள் अपने प्रेम की उस राज्य पुत्र के राज्य के अनुसार உட்படுத்தினவராகிய பிதாவை சோஸ்தரிக்கிறோம். கொலோசியர் 1 அதிகாரம் பாஸ்டர் பேசினார்ல, उसके राज्य के अंदर रहना है करके कोलोसिया की पुस्तक में है. 13 வசனம் நினைக்கிறேன். पहला वचन 13. இருளின் அதிகாரத்திலிருந்து अंधकार के राज्य से அவருடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு நம்மளை அழைச்சிருக்காரு. उनके प्रेम के राज्य में बुलाया है. அப்ப அந்த ராஜ்யத்துக்குள்ளதான் இருக்கணும். तब उस राज्य के अंदर रहना है. இருளின் அதிகாரத்துக்கு வரக்கூடாது. अंधेरा के राज्य में नहीं आना है. அல்லேலூயா. அல்லேலூயா. எப்போ இருளின் ஆதிக்கத்துக்கு வரோம்? अब अंधकार, कभी अंधकार के राज्य में आते हैं, பிசாசு சொன்னதை கேட்கும்போது, शैतान की बातों को सुनते समय, நன்மை தீமை அறியக்கூடிய கனியை புசிக்கும் போது, भलाई बुराई जो उस फलों को खाते समय, அல்லேலூயா. हालेलुया. நான் தான் ரொம்ப நல்லது செஞ்சேன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். हम सोचेंगे मैं ही का अच्छा भलाई இருதயம் खाने பூரா நிறைஞ்சிருந்தது. मेरे मन पूरा भरा था. வாயினால சொன்னேன், வனாந்திர வாழ்க்கை தான். मैं मुंह से बोलने लगी कि रेगिस्तान की जिंदगी है, நமக்கு அது தேவையில்லை. हमें वो जरूरत नहीं है. அவர் பிலிப்பு சபைக்கு பவுல் எழுதுகிறார், फिलिप्पुस कलीसिया के लिए पौलुस लिखता உண்மை है, உள்ளவைகள் எவைகளோ, जो कोई सच्चा है ஒழுக்கம் உள்ளவைகள் और எவைகளோ, ढंग से रहने वाला कार्य கற்புள்ளவைகள் எவைகளோ, और अच्छी बुद्धि कौन सी है நீதி உள்ளவைகள் और எவைகளோ, न्याय की कौन सी है புண்ணியம் எதுவோ, और जो कुछ भलाई है, எதுவோ, जो कुछ उन्नति है, அதையே சிந்தித்து वो सही सोचना நம்ம है. என்ன சிந்திச்சுட்டு இருக்கோம்? हमें क्या सोच रहे அவ हैं? கடிச்சா, वो काटी இவ है, அடிச்சா, ये मारी இவ है, பிள்ளைகளை இப்படி ये நடத்தினா, बच्चों कैसे चलाने நம்ம लगे, நினைவு எப்படி இருக்கு? अपने बात कैसे है, பிரிவினையின் நினைவுகள். अलगपन के विचार. ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரவேலை கேளு, परमेश्वर कहता है इजराइल என்
ஏன் சொல்ல கேளு. मेरे बातों को सुन। உலகத்தாருக்கு எப்படியோ நடக்கும். संसार लोग कैसे भी நான் होने ஒன்னே दो। ஆசீர்வதிக்கிறேன். मैं तुझे आशीष என் करूंगा। வார்த்தைகளை கேளு. என் வார்த்தைகளை கேளு. मेरे शब्दों को सुन। ஆண்டவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரியும் போது ஆண்டவர் சொன்னாரு, भलाई करते हुए परमेश्वर घूम फिरते समय परमेश्वर कहा, என்னை பின்பற்றுகிறவன் मेरे जो पीछे करता அவன் है அவன் சிலுவை எடுத்துக்கிட்டு वे अपने अपने क्रूस उठाकर मेरे पीछे हो लेना है। யாருக்கு சிலுவை உண்டு. इसके लिए भी क्रूस அந்த है। சிலுவை யாரெல்லாம் சந்தோஷமா சுமக்க उस क्रूस को कौन खुशी के साथ उठाते சந்தோஷமா हैं? சுமக்கவா? खुशी के साथ उठाते हैं क्या? அல்லேலூயா. நம்மளா சிலுவை வீரர்கள். हम क्रूस के वीर நம்ம हैं। ஆண்டவருடைய சேனைகள். हम परमेश्वर की सेना है। நம்ம தான் உலகத்துக்கு உக்கிரான பொறுப்பு. हम संसार के लिए एक जिम्मेदारी है। நம்ம குடும்பத்துக்கு நம்ம தான் பொறுப்பு. हमारे परिवार के लिए हम நம்ம जिम्मेदारी है। பிள்ளைகளுக்கு நம்ம தான் பொறுப்பு. हमारे बच्चों के लिए हम जिम्मेदारी है। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। நம்ம தானே பொறுப்பு. हम तो जिम्मेदारी है ना। நம்ம பிள்ளைகள் ஏன் இப்படி இருக்காங்க? क्यों बच्चे ऐसे हैं? அவர் மாற்றுவார். वो बदलेंगे। நம்ம அவர் சொல்ல கேட்கணும். हम उनकी बातों को सुनना है। நம்ம எங்க கேட்கும்? हम कहाँ सुनते हैं? இஸ்ரவேலே கேள். इजराइल सुन। நீ ஏன் சொல்ல கேட்டது? நீ பயப்பட தேவையில்லை. तू मेरी बातों को सुनेगा तो डरने की जरूरत அவர் नहीं है। நிபந்தனையோடு நம்மோடு பேசி वो एक जो निर्भरता के साथ बात करता है। நம்ம மேலே பாராட்டும். உங்களை போன வாரம் நான் உங்கள்கிட்ட சொன்னேன், मैं पिछले हफ्ते बोलने लगी, சீலோவும் கோபுரம் இடிஞ்சு விழுந்தது. सिलोन की कुम्मड़ गिरने நிறைய लगी। பேர் இறந்து போனாங்க. बहुत लोग मर गया है। அவங்களோட நம்ம நல்லவங்க இல்ல. उनसे भी हम अच्छे व्यक्ति नहीं ஏன் है। இறந்து போனாங்க? क्यों मर गया है? சொல்லுங்க. बोलेंगे। போன வாரம் வந்தவங்க தானே நீங்க? குயினு நீ சத்தமா சொல்லணும்ல. யார் சொன்னா? குயின் சொன்னாலும் ஞானா சொன்னாலும் சத்தமாவே சொல்லணும்க்கா. நீ சொல்லல, அது நான் சொல்லுது. நீ என்ன அதிகாரப்படுத்துறது கேட்ட? அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। நம்ம சத்தமா தானே பேசணும். ज्यादा से बात करना है। அப்போ ஏன் அந்த கோபுரம் இடிஞ்சு செத்து क्यों போனாங்க? उस कुम्मड़ गिर के मर गया है? மனம் திரும்பவில்லை. मन फिरावट नहीं था। அதே மாதிரி நீங்களும் மனம் திரும்பினா இப்படிதான் கெட்டு போவீங்க. நோய் வரும். वैसे तुम भी मन नहीं फिरेगा तो वैसे मृत्यु की அதுதான் मरेगी। சொல்றாரு. ऐसे परमेश्वर அந்த कहता है। வேற வந்து நிறைய பலி செலுத்துத மிருக ரத்தத்தோட மனுஷ ரத்தத்தை கலந்துருந்தா जो हेरोद ने जो मनुष्य के रक्त के द्वारा उस पशु की लघु भी उसके साथ मिला அந்த था। மனிதனோட நீங்க நல்லவங்க இல்ல. उस मनुष्य से तुम अच्छे व्यक्ति नहीं हो। மனம் திரும்பாமல் போனால் இப்படியே கெட்டு போவீர்கள். मन ना फिरेगा तो वैसे ही तुम बिगड़ जाओगे। என்னதான் வரட்டும், कितने भी आने दो, ஆனா தேவ பயம் இல்ல. लेकिन परमेश्वर की भय இப்போ नहीं। மரண பயம் தான் வருது. अभी मृत्यु की डर आती है। தேவனுக்கு பயந்தா போதுமே. परमेश्वर की डर माने மரித்தாலும் பரலோகத்துல நம்ம हम இருப்போம். मरेंगे तो भी हम स्वर्गराज ही रहेंगे। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. அல்லேலூயா. நிறைய பிரச்சனை இருக்கு. हमें बहुत समस्या है। அந்த பிரச்சனை எல்லாம் யாருடைய பொறுப்பு? वो समस्या किसकी काम है? யாரு பொறுப்பு? कौन जिम्मेदारी है? நம்ம யார் மேல வைக்கணும்? हम जिसके ऊपर रखना है, கர்த்தர் மேல வைக்கணும். यहोवा पर रखना है। நல்ல நல்ல பெர்க்மென்ட்ஸ் நல்ல நல்ல பாட்டா படிப்பாங்க. बेरगमान जी अच्छे अच्छे गीत गाए हैं। சங்கீதக்காரர் சொல்றார், கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு. जो भजन संगीता लगाते याद यहोवा पर आएगा अपने माँ? बोझ डाल। நாளைக்கு என்ன செய்ய? कल क्या करूं? இதேதான். यही सोच है। அப்படிதான் இருக்கணும். ஆனா वैसे- ஜெபிக்கணும். वैसे रहना है, लेकिन அவர் प्रार्थना சத்தத்தை करना है। கேட்கணும். उनके शब्दों को सुनना அவர் है। சத்தத்தை கேட்டு அதன்படி நடக்கணும். उनके शब्दों को सुनकर उसके अनुसार चलना है। உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கேன்னா तुम्हें कहने वाली मैं, அவர் என்னோடு தனிமையா பேசின வார்த்தைகளை கேட்டதே वो கிடையாது. मेरे साथ अलग रीति से बात किया, उसे नहीं सुनी थी, ஆனாலும் அவர் இன்னும் என்னை அழைக்கவில்லை. लेकिन अब तक मुझे नहीं என் मिटाया है। ஆசீர்வாதத்தை அவர் தொட்டார். मेरे आशीष को छूने लगी, என்னை सिறுமைப்படுத்தினார். मुझे दिन करने लगे। சங்கீதக்காரர் 119, 49, 50 சொல்லுது, भजन संगीता 199 में जो 149 में कहता है, நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை அடியேனுக்காக நினைத்திருக்கணும். तुम मुझ में भरोसा रखने वाला उस वचनों को जो उसे भरोसा रखने के लिए कर। நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை तुम உமது मुझ में- அடியேனுக்காக तुम நினைத்திருக்கணும். मुझ में भरोसा रखने वाला उस वचन को गुलाम के लिए उसे सुमरण करो। அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல். वही मेरे लिए दिन और मेरे तसल्ली है। உடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. आपके शब्द मुझे जिलाती है। சொல்லலாம் கேட்காம வசனத்துக்குடி ஜெபம் பண்ணிட்டு இருப்பேன். जो वचन को ना सुनते वचन को पकड़ के मैं प्रार्थना करती हूँ, लेकिन वो क्षमा करते हैं। எத்தனை முறை அவர் மன்னித்தார். कितनी बार हमें क्षमा करते हैं। कितने प्यार भरा परमेश्वर है। நம்ம ஜெபிக்க ஜெபிக்க ஒரு சொப்பனம் தருவார், हमें வசனம் प्रार्थना தருவார். प्रार्थना करते करते हमें वचन देंगे, அதை दर्शन வச்சு இப்படி देंगे। சொல்லணும், उसे रखकर इसे बोलना है, நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை तुम मुझ में भरोसा रखने वाले वचन अड़ियनकाக गुलाम के लिए நினைத்திரு. और सुमरण रखो। அல்லேலூயா. அல்லேலூயா. நினைவு கூறுகிறது.
वो सुमरण रखने वाला परमेश्वर है। நம்ம நீ அப்படி செஞ்ச இப்படி செஞ்சோன்னு நம்மளை விரட்டுகிற தேவன் तुम ऐसा किया वैसा किया हमें बहाने वाला नहीं है। அல்லேலூயா. हालेलुया। அப்போ அவருடைய வார்த்தையை நம்ம கேட்கிறவர்களாக இருக்கணும். उनके शब्दों को सुनने वाला जैसे रहना है, அப்ப பயப்பட தேவையில்லை. तब डरने की जरूरत नहीं है। பாருங்க சவுல் பாருங்க, साउल को देखिए, இஸ்ரவேல் சமஸ்த இஸ்ரவேலுக்கும் सारे इजराइल लोगों के लिए உயர்ந்தவர், बहुत ऊंचे थे, बहुत ऊंचा ரொம்ப था, அழகானவர். बहुत सुंदरता था। முதல் ராஜாவை ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார். पहले राज्यों को परमेश्वर चुन के लिया முதல்ல है। நல்ல தாழ்மையா இருந்தார். पहले अच्छी दीनता के साथ रहने लगे, अच्छी सुंदरता। இப்போ இஸ்ரவேலருக்கு விரோதமாக अभी इजराइल की विरोध பெலிஸ்தர் வந்துட்டாங்க. பெலிஸ்ती आने लगे। இப்ப பெலிஸ்தன் ஒரே ஒரு பெலிஸ்தன் சொல்லலாம். अभी एक பெலிஸ்ती कहता है, அதே ஒரு பெலிஸ்தர்லாம் ஒரு மலை மேல இருக்காங்க, सारे பெலிஸ்ती अलग एक पहाड़ से पड़े, இஸ்ரவேலர்லாம் ஒரு மலை மேல इजराइल लोग एक पहाड़ के மத்தியில पड़े பிளவு இருக்கு. और बीच में एक अच्छी तराई है। சொல்லிட்டு இருக்கான். उससे कहता है, என்ன சொல்லுதான் நமக்கு தெரியும், हम जानते हैं, எல்லாருக்குமே தெரியும். सब लोग जानते हैं, பயப்பட வேண்டிய விஷயத்துக்கு जो डरने वाले उस நாம் विषय में நீங்களும் பயப்பட தேவை. मैं भी अभी डरने की जरूरत नहीं है। கோலியாத் வரலாம், गोलियत आ सकते பிரச்சனையில हैं, எத்தனையோ கோலியாத் வரணும். कितने गोलियत आ सकते ஆனா हैं, யுத்தம் கர்த்தருடைய. लेकिन युद्ध यहोवा की है। அந்த நம்ம சிந்தனை எப்படிப்பட்டதா अपने இருக்கு, विचार किस प्रकार की அவரை है, சார்ந்து उनकी ओर से அவருடைய நாமத்தை நம்ம வைக்கணும். उनके नामों को रखना அந்த है। நாமத்தின் வல்லமை நம்ம அறியும் போது उन नामों के सामर्थ्य को बांधते समय பயப்பட தேவை. हम डरने की जरूरत नहीं है। அல்லேலூயா, 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 அல்லேலூயா। அப்ப பாருங்க அந்த பெலிஸ்தன் சொல்லுதான், उस पेलिसियो कहता நீ है, ஒருவன் இஸ்ரவேல்ல இருந்து வா, तू एक इजराइल से आ, என்னோட சண்டை போடு, मेरे साथ युद्ध நீ कर, ஜெயித்த நாங்க அடிமைகள், तू विजय करेंगे हम गुलाम, நான் ஜெயித்த நீங்க அடிமை. अब मैं विजय पाए तो तुम गुलाम हो। 40 நாள் அவன் சொல்லிட்டு இருக்கான். 40 दिन तक बोलता है, ஒரு தேவனை நிந்திக்கான், परमेश्वर की निंदा करता அவருடைய है, நாமத்தை நிந்திக்கான். उनकी नामों को निंदा அங்க करता நிக்கிறது है। யாரு? இஸ்ரவேலர்கள். वो सभी इजराइल लोग है, அவ்வளவு பயந்து நடக்குதாங்க. इतने डरते कांपते हुए रहता இப்போ है, கொள்ளை நோக்கி பயப்படுற மாதிரி. अभी मृत्यु की बीमारी को डरते हैं। அல்லேலூயா. हालेलुया। ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு பயம் வந்து கொண்டுதான் हर இருக்கிறது. एक समय में हर एक डर होती है। நம்மை உருவாக்கினவரும் நம்மை கற்பத்தில் உருவாக்கினவருமாக தேவன் சொல்கிறார். हमें गर्भ में रचाने वाला ये गवाह परमेश्वर यूं कहता है, ஏன் சொல்லிட்டு तू मेरे शब्दों को ஏன் सुन, பயப்படணும்? क्यों डरना நீ है, மனம் திரும்பு. अब तू मन फिरा, அவன் பாவத்தை மன்னிச்சுட்டேன். मैं तेरे पापों को क्षमा किया। மனம் திரும்பும் போது நம்ம கணக்குல பாவம் கிடையாது. मन फिरावट होते समय हमारे हिसाब में पाप नहीं रहती है। இப்ப 40 நாள் ஆயிடுச்சு. अभी 40 दिन हो गया है। ஈசாய் பிள்ளைகள் 3 பேர் அங்க இருக்காங்க. अभी जो ईसाई के बच्चे 3 वहाँ पर है, தாவீதுக்குள்ள சகோதரர், दाऊद की भाई लोग, அவங்க அப்பா சொல்றாங்க, उनके पिता कहता है, வேலைக்காரங்கிட்ட ஆடுகளை விட்டுட்டு तो नौकर के पास अपने बेड़ों को छोड़कर, நேரம் இல்ல, समय बीत गया है, சீக்கிரம் முடிக்கணும்னு நினைச்சிருக்கேன். जल्दी खत्म करना करके सोच- அல்லேலூயா. हालेलुया। அப்போ வேலைக்காரங்கிட்ட ஒப்படைச்சிட்டு अभी जो नौकर के पास उसे நீ सौंप உன் कर சகோதரர் போய் तो பார்த்துருவா. अपने भाइयों को जाके அதை देख, முன்ன நிக்க வைத்து பால் கட்டி கொண்டு கொடுத்துட்டு उनके सामने रहने वालों को सब कुछ देखकर சகோதரருக்கும் கொடுத்துட்டு விசாரிச்சுட்டு வானா अपने भाई लोग को देखकर पूछताछ करते हैं। பாருங்க இவர் வந்தாரு. देख के इन्होंने आने लगे, சமஸ்த இஸ்ரவேலர்களும் பயந்து நடுங்குறாங்க. ஏன்? सारे इजराइल लोग डरते खाते क्यों? நம்ம தேவனை பற்றிய அறிவு இல்லை அவர்களுக்கு. हमारे परमेश्वर के बारे में जो बुद्धि नहीं है उनके लिए। சமஸ்த இஸ்ரவேலருக்கும் அழகான ராஜா நின்றுட்டு இருக்காரு. सारे इजराइल के लिए अच्छे राजा खड़ा है। அல்லேலூயா. हालेलुया। அந்த ராஜா उस राजा பயப்படுவாரு. और चिल्लाते हैं, அவருடைய நாமத்தின் வல்லமை புதியது. उनके नामों की सामर्थ्य को नहीं जानते हैं। நல்ல மனப்பெண் வந்தார். அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। அப்போ ராஜா பயந்து நடந்தாரு. राजा डरते कांपते हुए रहता है। தாவீது கேட்டாரு, दाऊद सुनने लगे, விருத்த சேதனம் இல்லாத இவன் ஏமாத்திரான். जो खतना नहीं है ये क्या है? இப்ப வசனம் சொல்ல நேரம் இருக்கான்னு தெரியல. वचन बोलने के लिए समय है क्या नहीं पता। சாமுவேல் पहले सामने 17 அதிகாரம் 26 வசனம். 17 और 24 वचन। அப்பொழுது தாவீது தன்னண்டையிலே நிற்கிறவர்களை பார்த்து, இந்த பெலிஸ்தனை கொண்டு இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்குகிறவனுக்கு என்ன செய்யப்படும்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம் என்றார். சமஸ்த எல்லா இஸ்ரவேலர்களுக்கும் இந்த அறிவு இல்ல. सारे जो इजराइल लोगों को ये बुद्धि नहीं था,
கர்த்தரை நிந்திப்பவனுக்கும் ये यहोवा की निंदा करने वाले கர்த்தருக்கும் உள்ள போர் இதை தாவீது அறிந்து கொண்டார். जो ये यहोवा की युद्ध करके दाऊद पहचान लिया है। தாவீது மட்டும்தான் சரியான கோணத்தில் நிலைமையை புரிந்து கொண்டார். सिर्फ दाऊद अच्छे गुण से अच्छे से परिस्थिति को जानने लगा அப்ப है। நம்ம வீட்டுல உள்ள பிரச்சனைய अब हमारे घर की समस्या को நம்ம எந்த கோணத்துல பார்ப்போம்? हम किस रीति से हम देखते हैं। அல்லேலூயா. அல்லேலூயா. பிரச்சனை ஒன்றும் இல்லை. हमारे அது समस्या பெருசு कुछ பெருசா இருக்கட்டும். वो बड़े बड़े हो सकता है। அது யாருக்கு யுத்தம்? वो किसके लिए युद्ध அது है? கர்த்தருக்கு தான் யுத்தம். परमेश्वर के लिए युद्ध है। ராஜா இருந்தாரு, இஸ்ரவேலர்கள் இருந்தாங்க. தேவனுடைய நாமத்தை விருத்தசனம் கிடையாது. தேவனுடைய நாமத்தை வேற நிந்திக்கம். राजा था, सब लोग था, लेकिन परमेश्वर के नाम को ये निंदा कर रहे அந்த थे। நாள் வரை இந்த நாள் வரை தேவ நாமத்தை தூசிக்கிறவர்களுக்கு தேவன் நியாய தீர்ப்பு கொடுத்துட்டு தான் இருக்காரு. उस दिन से लेकर आज तक जो परमेश्वर की निंदा करता है, आज तक परमेश्वर उनकी न्याय जताते அவனுக்கு हैं। வீரம் வந்துச்சு. उनके लिए वीर आने நான் இதை लगे। பற்றி ரொம்ப சொல்லல. ज्यादा बोलने की जरूरत नहीं है। அல்லேலூயா. हालेलुया। இவன் விருத்தசனம் இல்லாதவன். ये खतना नहीं किया है। ரெண்டாவது ஜீவனுள்ள தேவனை என்ன செய்தான்? நிந்திக்கிறான். दूसरा जीवन की परमेश्वर की निंदा ये करता मात्र। है। ये क्या है? இப்படி சொன்னதை பார்த்து ராஜாட்ட போய் சொல்லுவாங்க. वैसे बोलते ही राजा के पास कहता है। ராஜாட்ட இவன் கூட்டு போறாங்க. राजा के पास ले जाते हैं। தாவீதை பார்த்தாரு ராஜா. दाऊद को देखकर राजा அவர் பர்சனாலிட்டியா இருக்காரு. யாரு? சவுல். साउल बहुत अच्छे से रहने लगा। ஜீவனுள்ள தேவனை பற்றிய அறிவு அவருக்கு இல்லை. जीवन भर परमेश्वर की जानने वाला बुद्धि அவருடைய नहीं था। நாமத்தின் அறிவு இல்ல. उनके नाम की बुद्धि नहीं நம்ம था। வாழ்க்கையில நம்ம தேவனுடைய அறிவு நமக்கு இருக்குமானா हमारी जिंदगी में परमेश्वर के बारे में जानने वाला जानकारी நமக்கு रहेगी। என்ன பிரச்சனை வரட்டுமே, हमें कोई भी समस्या आवे, ஆண்டவர் என்ன சொல்றாரு? உங்கள் இதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. परमेश्वर यूँ कहता है, तेरे मन व्याकुल न हो, अब ना डरो, அவரோடு இருக்கிறார். क्योंकि वो जिंदा जीवित நம்மை है, கவனிக்கிறார். हमें देखता है, நம்ம தேவைகளை சந்திப்பார். हमारे जरूरतों को पूरी करता है। அவர் மேல பாரத்தை வைக்கணும். हम उनके पर बोझ रखना வசனம் है। என்ன சொல்லுது? वचन क्या कहता है என்ன करकर, இருந்தாலும் जो कुछ भी आवे அவர் நிறைவுபடுத்துகிறது. वो परिपूर्ण करने वाला परमेश्वर है। இல்லாததை இருக்கிறதாக அழைக்கிற जो தேவன். नहीं है उसे है करके बुलाने அவர் वाला நம்மை है। விசாரிக்கிற वो தேவன். हमें पूछताछ करने वाला परमेश्वर है। हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। இந்த அதிகாரத்தில் நம்ம பிள்ளைகளுக்கு என்ன செய்வாருன்னு இருக்குது. इस अध्याय में बच्चे क्या करेंगे करके है। அப்போ அந்த சவுலுக்கு இந்த அறிவு இல்ல, தாவீதுக்குள்ள அறிவு. उस साउल को इस दाऊद की जो बुद्धि नहीं था, அவருக்கு உலக அறிவு இருந்தது. उनके लिए संसार की बुद्धि रहा, ஆனா இவருக்கு தேவ அறிவு இருந்தது. लेकिन इनके लिए परमेश्वर की बुद्धि है। இவருடைய அபிஷேகம். इनके अभिषेक। அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம அபிஷேகம் பெற்ற நாம் ஆண்டவருடைய சொல்லை கேட்கும் போது आज யாரு இருக்க முடியும்? आज अभिषेक पाए हम परमेश्वर के शब्दों को सुनते समय अपने विरुद्ध कौन खड़ा रह நீ सकता है। போகக்கூடாது. तू नहीं जाना है। சவுல் தாவீதை பார்த்து சொல்றாரு. साउल दाऊद को देख के कहता है, तू नहीं जाना है, ஏன்னா அவன் யுத்தத்துக்குள்ள வல்லவன். क्योंकि वो युद्ध में सूरवीर அவன் है, தேர்ச்சி பெற்றவன். वो अच्छे से जो पाया है। இந்த ராஜாவுக்கு விசுவாசம் வர்றதுக்கு தாவீது சொல்றாரு. इस राजा को विश्वास आने के लिए दाऊद कहता है, என்ன சொன்னாரு? क्या कहता है? என்ன சொன்னாரு? யார் பேசுறா? என்ன சொன்னாரு? ஏன்னா சவுலுக்கு விசுவாசம் இல்ல. क्योंकि साउल को विश्वास नहीं था। கோலியாத்து பெருசா செய்தாரு. गोलियत बहुत बड़े बोलता है, தேவன் தேவ வார்த்தை சிறுசா தெரியாது. परमेश्वर की शब्द उनके लिए छोटा दिखाता है। இன்னைக்கு எனக்கும் உங்களுக்கும் தேவ வார்த்தை பெரிதா தெரிகிறதா? நம்ம பிரச்சனை பெரிதா தெரிகிறதா? आज हमारे लिए आपके लिए कि परमेश्वर शब्द बड़ा है क्या? नहीं तो आपकी समस्या बड़ी है। அந்த பிரச்சனை ஒன்றும் இல்லை. हमारे समस्या कुछ भी नहीं है। அவர் வார்த்தை மகிமைப்படுத்தி இருக்கிறார். उनके शब्द में महिमा किया है, அவர் வார்த்தை நமக்கு செழுமை தரும். उनके शब्द में हरियाली देती அவருடைய है, வார்த்தை நமக்கு குணமாக்கும். उनके शब्द में चंगाई करती है, அவருடைய வார்த்தை நமக்கு சமாதானத்தை தரும். उनके शब्द में शांति देती है। இல்லைன்னா உங்க மத்தியில நான் பேச முடியாது. नहीं तो मैं आपके बीच में आके बात नहीं कर सकती அப்ப हूँ। தாவீது சொன்னார். लेकिन दाऊद कहता ஒரு है, முறை சிங்கம், एक बार सिंह, ஒரு முறை கரடி, एक बार भालू, ரெண்டையும் ஆட்ட பிடிச்சது. जो दोनों को भी जो बकरी को पकड़ने लगा। பின்னால போய் அது வாயை கழிச்சு நான் ஆட்ட கொண்டு வந்து मैं पीछे जाकर उसके मुंह को फाड़ कर मेरे भेड़ों को बचा लिया। பிடிச்சிருக்கான் பிசாசு. जो कैसे शैतान अपने बच्चों को पकड़ा है, வருமானத்தை பிடிச்சிருக்கான் अपने பிசாசு. अपने कमाई को शैतान पकड़ा है। நமக்கு ஒன்றும் இல்லை. हमारे लिए कुछ भी இது नहीं। ஆண்டவருக்கும் நம்ம பிரச்சனைக்கும் உள்ள யுத்தம். हमारी समस्या परमेश्वर के लिए युद्ध है।
இந்த அறிவு தாவீதுக்கு இருந்தது. इस बुद्धि दाऊद को था, ராஜ்யத்தை ஆளுகிற சவுலுக்கு இல்லை. राज्य को जाने वाले साउल को नहीं था। தாவீது இப்படி சொன்னோடனே அவருக்கு விசுவாசம் வந்துச்சு. दाऊद इस प्रकार बोलते ही उन्हें विश्वास आने அவர் लगा। யுத்தத்துக்கு போக சொல்லலன்னா தாவீது போக वो முடியாது. युद्ध में जाने के लिए बोलेगा तो दाऊद नहीं जा அவர் सकेंगे। யுத்தத்துக்குள்ள கொடுத்தாரு. वो युद्ध के सारे कार्य दिया है। பழக்கம் வராது. अभी मेरे इसकी याद नहीं है। இவருக்கு என்னது इनके लिए क्या है? கவனு उनके लिए கவனு அதுக்கு என்னது ஹிந்தி பைபிள் என்ன இருக்கு? उनके लिए उस पत्थर को मारते है ना, वो है गुफन। கல்லு, उसके लिए पत्थर பை, और उसके लिए एक जो था ஜீவனுடைய தேவனுடைய நாமம். जीवन परमेश्वर की नाम, போராடுவது, वो जाती है கையில பால் எடுத்துட்டு ஆடி வச்சு अपने हाथों से लेकर। ஆச்சரியமா இருக்கலாம். कितनी अचंभित होता है। அவர் சொல்றாரு தாவீது, दाऊद कहता है இந்த பூலோகத்தார் எல்லாரும் அறிந்துபடும். सारे लोग ने उसे जानने दे। ஈட்டினாலும் பட்டயத்தினாலும் हथियार से ஜெயிக்கிறது இல்ல. परमेश्वर की नाम नहीं जीता है, கர்த்தருடைய நாமத்தினால் ஜெயம். परमेश्वर की नाम से विजय पाती है। அல்லேலூயா. हालेलुया। அவன் பார்த்தான், கோலியாத் பார்த்தான். गोलियात देखने लगा, ஏறக்குறைய 17 வயசு இருக்கலாம். लगभग 17 उम्र हो सकता है। யாரு வரான்னு பார்த்தாரு. कौन आते करके देखते हैं। ஒரு சின்ன இளைஞன், அழகான ரூபம் உள்ளவர், एक छोटा जो जवान था, एक अच्छे रूप में கையில பால் வச்சிருக்காரு, हाथों में लाठी रखा है, அடப்பையில கல் வச்சிருக்காரு. उस पर हाथों में जो पत्थर रखा है। அவருக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு. उनके लिए बहुत गुस्सा आने लगा, அவர் அற்பமா நினைக்கிறார். वो तुच्छ मानता இந்த है। நாட்கள்ல ஜீவனுள்ள தேவன் நம்ம கூட இருக்காரு. आज के दिनों में जीवन भरा परमेश्वर हमारे அது साथ है। தெரியாம நிறைய பேர் நம்ம அற்பமாய் நினைக்கிறாரு. उसे अनजान से बहुत लोग हमें तो अपमान करता है। நான் எப்படிப்பட்டவா உங்களுக்கு பேசுதவா? मैं बात करने वाली किस प्रकार 5 की। நாளைக்கு முன்னாலே எங்க குப்பையில தான் வந்தா 2 दिन के पहले कचरा वाली आई थी। பாட்டி அப்படி சொன்னாங்க. नानी करके बोलने लगी। அவ பிள்ளைகள் வாலிபரா இருக்காங்க. उनके बच्चे ஏன் जवान। அம்மா थोड़ा दिमाग काम करो. என் தங்கச்சி 2 பேரும் இவன் அம்மா மாதிரி இருக்க ஆட்களை பாத்திப்பா. என் தங்கச்சி அவன் அம்மா மாதிரி இருக்க ஆட்களை பாத்திப்பா. அவளோட கொஞ்சம் தான் கூடி இருக்கு பாத்திப்பா. उसको जाके बोलते அவ पार्टी பாட்டி சொன்னது எனக்கு ஒண்ணும் இல்ல. जो पार्टी बोलने से कुछ नहीं। இவன் தான் வயசாயிட்டு इनकी तो उम्र हो गया है இந்த ना। பிள்ளைகள் வாக்கு பிள்ளைகளா इनके இருக்கு. बच्चे जवान அவ जवान என்னை है। பார்த்து பாத்துக்க. तो मुझे देखे पार्टी அவ करके बोलती। சிரிச்சா. वो हंसने लगा, இப்படி சொன்னா. ऐसे ऐसे करके बोला। பக்கத்து வீட்டுக்கார தம்பி பார்த்தாங்க. पड़ोसी के भाई நம்ம देख- பாட்டுட்டாங்க. நான் பாட்டுதான். मैं அவ पार्टी பிள்ளைகளுக்கு தான் நான் பாட்டு. उनके बच्चे के लिए मैं हूँ, அப்ப யாருக்கு பாட்டு? அவருக்கு பாட்டியா? उसके लिए नानी है क्या। மாம்சம் எப்படி இருக்குது? शरीर कैसी है, அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த இப்படிதான் உலகம் இருக்குது. ऐसी संसार रहती है। நான் என் தங்கச்சிட்டு ஒரு நாள் சொன்னேன், मेरे बहन के உன்னோட पास கொஞ்சம் தானே அவங்க கூடியிருப்பாங்க, நீ அவங்கள போய் பாத்தீங்க. तेरे से छोटे उम्र சொல்லி பழகிட்டு. तो जाने दे இந்த बोलने दे। பிள்ளைக்கு சொன்னேன் நான். इस बच्चे को भी சொல்லி बोली, பழகிட்டுங்க. அவ. उसे बोल कर आदत हो गया। அந்த ஆளு என்னோட ரொம்ப நல்லவங்க. उन बच्चे मेरे से बहुत अच्छे அவங்க हैं। பாத்தீங்கன்னா அப்படியே அருமையா ஏற்றுக்கொள்றாங்க. वैसे पार्टी करके என்னால अच्छे से ஏற்றுக்கொள்ள स्वीकार, முடியாது. मुझे तो स्वीकार नहीं कर அந்த सकते। ஏத்த வீட்டு பிள்ளை தாய் ரொம்ப நல்ல பிள்ளை. उसके पड़ोसी के बहन बहुत अच्छी है। அவங்க அம்மா வந்தாங்க. उनका माँ आने लगा, அந்த அதாவது வந்த புதுசுல जो आने वाला नहीं है। मैं சமயங்கள நான் இதை சொல்லியிருக்கேன். புத்தி எப்படி இருக்கு? समय नहीं है, फिर मैं कहती எனக்குள்ள பேசினாச்சு நான் எப்படி கொடுப்பேன்? मेरे कामों को मैं कैसे दूंगा। அல்லேலூயா. அல்லேலூயா. பாட்டி சோமா இருக்கீங்களா? जो पार्टी कैसे अच्छी அவங்க அவளுக்கு இப்ப கல்யாணம் முடிச்சு பிள்ளைகள் இருக்கு. उनके बच्चों அவங்க शादी பாட்டி कर- ஆயிட்டாங்க. वो नानी हो அவங்க गई। என்னைய பார்த்து अभी பார்த்து मुझे देखिए नानी करके बोलती है। அல்லேலூயா. அல்லேலூயா. நான் உங்க பிள்ளைக்கு தானே பாத்தி. मैं आपके बच्चे के लिए नानी हूँ, आपके लिए नहीं। அந்த அம்மா பார்த்து எடுத்துட்டாங்க. उसकी माँ पार्टी होने लगी, உலகம் எல்லாமே உள்டாதான் பார்க்கும். सारे संसार उल्टा அது देखता है। சொன்னதானே அவங்களுக்கு தெரியும். जो बोलेगा तो ही मालूम पड़ेगा ना। இப்ப நான் என்ன விட்டேன், சொந்த கதைக்கு போயிட்டு அவருடைய நாமத்தின் வல்லமை, उनकी नाम की அவரை सामर्थ्य, சார்ந்து उनकी ओर से அவருடைய நாமத்தின் வல்லமை நமக்கு இருக்கும். उनकी नाम की सामर्थ्य रहेगा तो யுத்தம் நம்ம செய்ய போறது. युद्ध हम नहीं करेंगे। கோலியாத் என்ன செஞ்சாரு? गोलियत क्या करता है, அற்பமாக எண்ணினார். तुच्छ गिना गया है। இப்ப நம்ம நிறைய பேர் அற்பமா எண்ணுவாங்க. अब हमें भी कई लोग तुच्छ गिना जाते அல்லேலூயா. हैं। हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। அதனால நம்ம கவலைப்படக்கூடாது. इसलिए हम चिंता नहीं करना है, ஏன்னா நம்ம கூட இருக்க தெரியாது. क्योंकि अपने हाथ से रहने वाला कौन है। கோலியாத்துக்கு தெரியாது. गोलियत नहीं जानता இவர் है, அபிஷேகம் वो பெற்றவர், अभिषेक पाया है, தேவனோடு வருகிறார், परमेश्वर के साथ आता தேவன் है। நாமத்தை கொண்டு परमेश्वर के नाम வருகிறார். சேதனம் இல்லாதவனுக்கு जो தெரியாது. कत्तेहीन को नहीं जानते कि परमेश्वर के नाम से आता कर कर। அல்லேலூயா. हालेलुया। அதனால நம்ம கூட ஆண்டவர் இருக்கிறார். क्योंकि हमारे साथ परमेश्वर है। ஒரே ஒரு
அவன் ஓடியான் பாரு நான் உன்னை என்ன செய்தேன் देख मैं तुझे क्या करूंगा ஆகாயத்து பறவைக்கு நாய்களுக்கு உன்னை போடுவேன்னு சொன்னேன் மிருகத்துக்கு போடுவேன்னு சொன்னேன் आकाश पक्षी को मैं डालूंगा करके कहता है அதுக்குள்ள இவர் அவசரமா எடுத்தாரு கல்ல எடுத்து கவலை எடுத்து நேரே எரிஞ்சாரு वो जल्दी से अपने कार्य निकाल के उसे सीधा मारने இப்ப लगा है। ஹெல்மெட் நெத்திபுரம் மறைக்குமா अभी का हेलमेट மறைக்கும்ல सारे माथे को அப்ப அவன் தலைச்சிடாம நெத்திபுரம் மறைச்சிருக்கும்ல तो पूरा उसके माथे में बंधा रहेगा ना। இவருடைய வேலையை பார்த்தாரு கர்த்தர் கிரியை ये செய்தார் अपने कार्यों को देखा लेकिन परमेश्वर ने किया அவர் है। ஹெல்மெட் இருக்கு उनकी हावी हेलमेट है, ஹெல்மெட் அந்த தலைச்சீரா இருக்கு उनके लिए அதை सिर पे है, தாண்டி நெத்தியை துளைக்குது लेकिन वो पत्थर ने उसके माथे में लगता है। நம்ம பிரச்சனை கண்டு பயப்படுவதற்காக அவர் ஜீவனை தரவில்லை हमारे समस्या को देखकर वो ऐसे जीवन को नहीं दिया है। நம்முடைய நோய்களை கண்டு பயப்படுவதற்காக கடன்களை கண்டு பயப்படுவதற்காக அவர் வேதத்தின் மகத்துவங்களை நமக்கு எழுதி தரவில்லை हम बीमारी को देखकर खर्चे को देखकर हम डरने के लिए इस शास्त्र की महत्व को लिख के नहीं दिया है। இந்த வேதத்தின் மகத்துவம் इस शास्त्र உலகத்தாருக்கு இல்லை की महत्व संसार के लोगों के लिए नहीं, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது अपने लिए दिया गया है। நம்ம என்ன பண்ணிக்கொள்ளும் हम क्या करते हैं? हालेलुया। அவசரமா கல்ல எடுத்தாரு அந்த தலைச்சிராக்கு உள்ளோடி போய் நெட்டி தொலைச்சி கீழே விழுந்துட்டாரு वो जल्दी से पत्थर से अंदर जाकर माथे में लगकर नीचे गिर गया है। யுத்தம் கர்த்தருடையது युद्ध योगा की है। பாருங்க இவருக்கு வாழும் கிடையாது ஒண்ணும் கிடையாது इनके लिए हाथ में तलवार कुछ भी नहीं था। பெலிஸ்தர் சொல்லி வச்சிருந்தாங்க இவங்க யுத்தத்துக்குள்ள கருவிகள் ஒருத்தருமே செய்து கொடுக்க கூடாது इनके युद्ध की कार्य कुछ भी नहीं देना है करते। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। அப்ப பாருங்க கோலியாத்துக்குள்ள பட்டயத்தை எடுத்து தலை எடுத்துட்டாரு जो गोलियत की तलवार को निकाल सिर निकाल दिया है। பெலிஸ்தர்லாம் ஓடி போயிட்டாங்க सारे पहले से दौड़ गया है। ஜெயம் இஸ்ரவேலர் विजय इजराइल की ராஜா மூலமா வரல राज्य के जरिए से नहीं आया, தேவன் மூலமா வந்திருக்கு परमेश्वर के जरिए से आया है। தாவீது மூலமாக दावीद के जरिए தேவன் கிரியை से செய்தார். परमेश्वर क्रिया किया இன்னைக்கு இந்த है। உலகத்துல இருக்கின்ற கொள்ளை நோய்க்கு நம்ம மூலமா தேவன் கிரியை आज इस செய்வார். संसार की इस मृत्यु की बीमारी अपने जरिए से काम करेंगे। நம்ம இரவு பகலாம் हम செபிக்கணும் हम रात दिन प्रार्थना நமக்கு करेंगे। அருமையானவர்கள் நிறைய பேர் சுகம் இல்லாம இருக்காங்க अपने लोग बहुत लोग जो बीमार के साथ நம்ம है, ஜெபிக்கணும் हम प्रार्थना करेंगे। பொன்னியவன் 4:4 சொல்லுது உலகத்தில் இருப்பவரிடையே உங்களில் இருப்பவன் जो यौवना 4:4 कहते संसार से रहने वाले से बढ़कर तुम्हारे अंदर रहने वाला बहुत बड़े है சும்மா எழுதிருக்கு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் सादा लिखा करके हम அது सोचेंगे ஜீவனா இருக்கு அது ஆவியா இருக்கு वो जीवन और आत्मा से भरे हुए அது हैं, வல்லமை உள்ளதா இருக்கு वो ताकत से भरे हुए हैं। உலகத்தில் இருப்பவனோட संसार से रहने वाले से हमारे अंदर रहने वाले बहुत बड़े हैं। இதான் இந்த அதிகாரத்துல ஒரு சொல்லி इस अध्याय में हमने कहता है நான் உன்னை உருவாக்கினேன் हमें तुझे रचा है, தேவன் परमेश्वर हूँ। அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம பாவங்களை மன்னிச்சுட்டாரு हमारे पापा को क्षमा किया है। அப்ப மன்னிச்சுட்டாருன்னா क्षमा எப்போ किया அந்த பாவம் அழிக்கப்படும் कब ये पाप मिटा जाएगी? எப்ப அழிக்கப்படும் कब मिटा जाएगी? அல்லேலூயா. அல்லேலூயா. மனம் திரும்பும் मन फिरावट होते ही। அல்லேலூயா. அவன் டீச்சர் எனக்கே கேட்காம சொல்லுவா அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப மனம் திரும்பும் போது நம்ம கணக்குல என்ன இல்ல मन फिराते हमारे सब में जो नहीं रहता है। அல்லேலூயா. அல்லேலூயா. எவ்வளவு நல்ல தேவன் कितने अच्छे परमेश्वर இவ்வளவு பெரிய நல்ல தேவன் நம்ம பயப்படக்கூடாது इस अच्छे परमेश्वर को रखी नहीं करना அல்லேலூயா है। போட்டோம் நல்லா இருந்தாங்க அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப பாருங்க நம்ம ஆண்டவர் நம்ம நினைவா இருக்காரு हमारे परमेश्वर हमारे सोच के साथ है। இஸ்ரவேலர் எல்லாரையும் அவருக்கு கம்பீர தோட்டம் கொடுத்திருந்தாரு सारे इसराइल लोगों को अच्छे से दिया है, எல்லாமே பலம் கொடுத்திருந்தாரு सब कुछ बल दिया है। ஒடுக்கினாரு बेलिस्तियों को जो गिरा दबाने लगे, கோலியாத்தை கண்டு பயந்தாரு लेकिन गोलियत को देख के डरने लगा। இன்னைக்கு நம்ம வீட்லயும் நிறைய பிரச்சனை இருக்குது आज हमारे घर पे कई समस्या है, கடனால கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க रुपये के जरिए से कष्ट उठाने वाला சொந்த வீடு இல்லாம வாடகை கொடுக்க முடியாம இருக்காங்க खुद के घर नहीं है, भाड़ा नहीं दे सकता। லாக்டவுனால வியாபாரிகள் கஷ்டப்படுறாங்க इस लॉकडाउन की जरिए से வேலை करने இல்லாம वाला கஷ்டப்படுறாங்க काम नहीं है, वैसे कष्ट उठाते நிறைய हैं। பேர் கஷ்டப்படுறாங்க बहुत लोग कष्ट उठाते हैं, இதுக்கெல்லாம் நம்ம செலுத்தணும் इसके लिए प्रार्थना करना है। அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப ஒரே ஒரு தாவீதுடைய விசுவாசம் एक दाऊद की विश्वास விருத்த சேதனம் இல்லாத இவன் ஏமாத்திரம் जो खतनाहीन नहीं है, ये क्या है? அல்லேலூயா. அல்லேலூயா. தான் விசுவாச சேனைகளின் கர்த்தர் நமக்கு கர்த்தருடைய இந்த நாமம் வேற என்ன சேனைகளின் கர்த்தர் हमारे यहोवा की नाम सेनाओं की यहोवा है, நம்ம தான் அவருடைய சேனைகள் हम उनकी सेना है। அல்லேலூயா. हालेलुया। கோலியாத்தை அற்பமாக கோலியாத்தை தாண்டின அற்பமாக இருந்தான் गोलियत दाऊद को तुच्छ गिना गया है। அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால யார் அற்பமா இருந்தாலும் அவங்க மேல நம்ம அன்பு
ऊपर अழைக்கப்பட்டது. कोई भी तुच्छ मान दे लेकिन उनके ऊपर हम प्रेम करना है. பார்வோன் அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை அற்பமாயின. फिरौन ने उस दिन इजराइल लोगों को बहुत तुच्छ गिना இவர்கள் गया. அடிமைகள். यहूदी लोग गुलाम हैं. ஆண்டவர் அதிசயம் பண்ணி அற்புதம் பண்ணி வெளியே எடுத்தாங்க. परमेश्वर अद्भुत कर कर उन्हें बाहर निकाला है. நீங்க போங்கன்னு ஆர்டர் கொடுத்து நகையெல்லாம் கொடுத்துதான் அனுப்புனாரு பார்வோம். तुम जाओ करके फिरौन ने जो सारे गहना दिया இப்போ है. அவங்களுக்கு என்ன உண்டாயிற்று? अब उनके लिए क्या हुआ இந்த है? அடிமைகளை इस गुलाम எப்படி को விட்டோம் कैसे छोड़े हैं? விடக்கூடாது नहीं छोड़ना है. அப்படின்னு யுத்தத்துக்கு வந்தாங்க. वैसे युद्ध में आने लगा है. ஆனா இஸ்ரவேல் ஜனம் கூட யார் போனா लेकिन इजराइल के साथ कौन क्या है? அவருடைய பலத்தக்காரம். उनके बलवंत हाथ. ஆனா அது பார்வோனுக்கு தெரியாது. लेकिन फिरौन को नहीं जानता. அடிமைகள் தான் தெரிஞ்சது. जो गुलाम करके छान लिया தேவனை है. சார்ந்திருக்கிறார்கள். परमेश्वर की और जरिए தேவன் से அவர்களை சார்ந்திருக்கிறார்கள். परमेश्वर उनकी ओर से रहता எத்தனை है. அற்புதம் செஞ்சாங்க. कितने अद्भुत कार्य किया है. ஆனாலும் அவங்க திருந்தல. लेकिन वो सुधारा नहीं. கடைசியில செங்கடல்ல என்ன செஞ்சாங்க? लास्ट में लाल समुद्र में उसे मिटा இதனாலே डाला. வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற इस நம்ம दिन ஒவ்வொருவரும் इस दिन में वचन सुनने वाला हम सभी को நம்ம செய்ய வேண்டியது ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க வேண்டும். हम करना है. परमेश्वर शब्द को सुनना है. நம்ம பிரச்சனைக்கு பயப்படுறது தேவையில்லை. हमारे समस्या की डरने की जरूरत नहीं है. நம்ம சிறுமைப்படும் போது அர்த்தமா நினைக்கலாம். हमें दिन होते से मैं तुच्छ गिना அவங்களுக்காக जाती நம்ம हूँ. ஜெபிக்கணும். इसके लिए प्रार्थना करना है. நம்ம வாசித்த பகுதியை ரொம்ப பேசணும். நம்ம சீக்கிரம் मैं जल्दी से खत्म करने वाली हूँ. நம்ம வாசித்த பகுதியில நம்ம பார்ப்போம். हम पढ़े हुए भाग में देख लेते हैं. ஆசா ராஜாவுடைய அப்பாவும் கர்த்தருக்கு பணிந்த மனுஷன். जो आसाब राजा के वो उनके पिता भी परमेश्वर की बहन இவருடைய मानते हैं. ராஜ்யத்துல 10 வருஷம் அமைதியா இருந்தது. इनके राज्य में 10 साल अच्छे से था. அல்லேலூயா. हालेलुया. அதுக்கு பிறகு எத்தியோப்பியர் வராங்க 10 லட்சமும் 300 ரதங்களோட. उसके बाद एथियोप हाथी है बहुत रथ के घोड़े के साथ. இப்ப யூதா ராஜ்யம் எத்தனை கோத்திரம்? அது அது யூதா. உங்களுக்கு தெரியுமா? अभी यहूदा की राज्य कितनी गोत्र है? யார் சொன்னா? 2 கோத்திரம். எதெல்லாம்? 2 गोत्र है. அல்லேலூயா. हालेलुया. யூதா கோத்திரம் மாத்திரம் இல்ல. यहूदा की सिर्फ गोत्र नहीं है. யூதாவும் பென்யமீனும். यहूदा और बेनियामिन. பென்யமீன்ல 2,80,000 பேர்கள். बेनियामिन में 2,70,000. யூதா கோத்திரத்துல 3 லட்சம் பேரு. यहूदा की झुंड में 3 लाख थे. 580 தான் இருக்கு. जो 5 और 80 அங்க 10 லட்சம். लेकिन 10 लाख वहाँ पर 3000 பேருன்னு நினைக்கிறேன். அங்க வராங்க. 3,000 लोग आते हैं. இவர் பரப்பிட்டு போயிட்டாரு. ये तो जल्दी से जाने लगा. போய் ஜெபம் பண்ணுறாரு. लेकिन जाके प्रार्थना करते हैं. பலம் உள்ளவனுக்காகவும் बलवंत या बलवंत உதவி செய்கிறது सहायता करना आपके लिए आसान बात है. அல்லேலூயா. हालेलुया. அதனால इसीलिए நாங்க உண்மை சார்ந்து मैं आपकी ओर से உமது நாமத்தை கொண்டு வந்திருக்கோம். आपकी नामों को लेकर आए हैं. அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க ஜெய யாருக்கு? विजय किसके लिए? ஆஷா. आशा प्रजा. நம்ம வாழ்க்கையிலும் हमारे அவரை लिए சார்ந்து उनके ओर से रहेंगे. அவருடைய நாமத்தை நம்ம வச்சு उनके नामों को அவர் रखकर சொல்ல கேட்டு उनकी बातों को सुनकर நம்ம அவர்கிட்ட திரும்பணும்னா हम उनके ओर फिरेंगे. நம்ம காரியத்தை வாழ்க்கை अपने कार्यों को सफल करेंगे. பயப்படனா கலங்கண்டா. हम नहीं डरना है. नहीं ஜெபம் डरना கூட்டம் இருக்கு. है. और एक प्रार्थना என் है. பையன் குடும்பத்தோட ஊருக்கு போறான். मेरा बेटा आज गाँव அதனால में நான் 15 நிமிஷம் முந்தி நம்ம इसके போடணும். 15 मिनट के पहले छोड़ना நம்ம है. எந்த உலக காரியத்துக்கு பயப்பட தேவையில்லை. संसार की बात के लिए डरने की जरूरत பிரச்சனைக்கு பயப்பட हम தேவையில்லை. किसी को डरने की जरूरत नहीं है. நம்ம ஆண்டவரை சார்ந்து हमारे परमेश्वर की ओर அவர் से 3 காரியம் அவர் சொன்னாரு. 3 कार्य उन्होंने कहा है. जो इसे मांगो करते हैं. ரெண்டாவது நீ எதை பத்தி நீ பயப்படாத. इसके बारे में नहीं सुनना है. மூணாவது பாவத்தை நினைச்சிட்டு और पापा को क्षमा किया है நீ மனந்திரும்பு. तो मन फिराओ. அல்லேலூயா. அல்லேலூயா. திரும்பு என்னை பார்த்து திரும்பு. मेरे ओर से फिरो. உலகத்தை பார்த்து திரும்ப. संसार की ओर से नहीं मुड़ना है. திரும்பாத. जो उसका उधर की ओर नहीं मुड़ना है. ஆசீர்வாதத்தை பார்த்து திரும்ப. वाद विवाद से नहीं मोड़ना है. சீதவிருட்சத்தின் கனி. जीवन की वृक्ष की ओर से फिरो. சீதவிருட்சத்தின் கனியாகிய வசனத்தை புசித்து जीवन की वचन के जड़ से फिरेंगे. அப்படிப்பட்ட கிருபையை इस प्रकार के अनुग्रह परमेश्वर देंगे.